தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் இன்று கோவையில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் நிலவுகிற அல்லது அகில இந்திய அளவில் நிலவுகிற விவசாய தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள், மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு சட்டம் நிறைவேற்றப்படுவது குறித்தும், அதில் இருக்கிற பிரச்சனைகள், அதே போல குடியிருப்பு மனை பிரச்சனைகள் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விவாதித்து இன்றைக்கு பல தீர்மானங்களை நிறைவேற்றி அவைகளை அமல்படுத்த கோரி தமிழகத்தில் ஒரு விரிவான இயக்கத்தை நடத்துவதற்கான முறையில் இந்த கூட்டம் இன்றைக்கு ஏற்பாடாகி இருக்கிறது. உங்களின் வாயிலாக கோவை மாவட்டத்தினுடைய ஒரு முக்கியமான செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக கோவை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஈசா அறக்கட்டளை, அது யோகாவுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக யோகா என்கிற பெயரில் பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த யோகா மையத்தில் பல்வேறு விதமான தவறுகள், குறிப்பாக பெண்களுக்கு எதிராக தவறுகள் நடப்பதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்து வருகின்றன. குறிப்பாக இதனை வைத்து நடத்துகிற சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் மீதே வழக்குகள் இருக்கிறது. குறிப்பாக அவர் மனைவி எப்படி இறந்தார் என்பது இன்றைக்கும் மர்மமான முறையில் இருக்கிறது. இப்படிப்பட்ட மையத்தில் நன்கு படித்த, வசதி வாய்ப்புடைய குடும்பங்களைச் சேர்ந்த இளம் பெண்கள் யோகா கற்றுக்கொள்வது என்கிற பெயரால் இங்கே சேர்க்கப்பட்டு மூளை செலவை செய்யப்பட்டு பெற்றோர்களை கூட வீட்டில் சென்று சந்திக்க முடியாத ஒரு மோசமான அவலமான நிலை தொடர்ந்து நீடித்து வருகிறது. குறிப்பாக கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற காமராஜ் அவர்கள், அவருடைய 2 மகள்கள், 42 வயதுடைய கீதா, 39 வயதுடைய லதா, இந்த 2 பேருமே இந்த பெயர் மாற்றப்பட்டு விட்டது. இது வீட்டில் வைத்த பெயர். லதாவின் பெயர் மா மயூ என்றும், கீதாவின் பெயர் மா மதி என்றும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. நீண்ட நாட்களாக இங்கே இந்த யோகா மையத்தில் இருக்கிறார்கள். அவருடைய தாயாருக்கு உடல்நலம் சரியில்லை, வந்து பார்க்க வேண்டும் என்று பிள்ளைகளை அவருடைய தந்தை காமராஜர் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அழைத்தார். வர மறுக்கிறார்கள். தாங்கள் வர முடியாது, வேண்டுமானால் நீங்கள் இங்கே வந்து பார்த்து செல்லுங்கள், வீட்டிற்கு வரமாட்டோம், அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியா இல்லை, கவலைக்கிடமா இருக்கிறாங்க, அது குறித்து எங்களுக்கு கவலை இல்லை, இல்லை அவங்க சாப்பிடாம இருக்கிறாங்க, அது குறித்தும் எங்களுக்கு கவலை இல்லை என்று இந்த 2 பெண்களும் தொலைபேசி வாயிலாக பேசியது பத்திரிகைகளில், ஊடகங்கள் எல்லாம் வெளிவந்திருக்கிறது. அந்த 2 பெண்களும் மொட்டையடிக்கப்பட்டு, பெண்களுக்கு அழகுல ஒன்றும் மிக முக்கியமானது கூந்தல் அழகு, மொட்டையடிக்கப்பட்டு அங்கே இருக்கிறார்கள். இந்த படமெல்லாம் வந்திருக்கு, பார்த்துருப்பீங்க. ஜக்கி வாசுதேவருடைய மகள் படிக்க வச்சு திருமணம் செய்து அமெரிக்காவில் நல்ல நிலையில அவங்க இருக்கிறாங்க. இது நீதிமன்றமே கேட்குது. அவங்களுடைய மகள்லாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க, அவங்களை கல்யாணம் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஊராவட்டு பிள்ளைய மட்டும் இந்த மாதிரி திருமணம் செய்து கொள்ளாமலும் பெற்றோர்களை பார்க்க முடியாமலும் தடுத்து அங்கேயே மூளை செலவு செய்து வைத்திருப்பார்களா, இது குறித்து விசாரிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் காமராஜ் அவர்கள் தொடுத்த வழக்கில் இப்படியான ஒரு தீர்ப்புகளை எல்லாம் வழங்கி இருக்கிறது. அங்கு ஒரு பெரிய அளவுக்கு நிலங்கள், ஏறத்தாழ 13 லட்சம் சதுரடியில் இந்த யோகா மையம் அமைந்திருப்பதாக கூறப்படுகிறது. அத்தகைய நிலங்கள் அரசுக்கு சொந்தமான நிலங்கள், பழங்குடி மக்களுக்கு சொந்தமான நிலங்கள், ஆதிவாசிகள், மலைவாழ் மக்கள் இவர்களுக்குரிய நிலங்கள், இவையெல்லாம் பலவந்தமாக
பறிக்கப்பட்டு இந்த ஈசா மையத்தில் சேர்க்கப்பட்டு இருக்கிறது. சேர்க்கப்பட்டு இருப்பதாக அறிக்கைகள், பல்வேறு அறிக்கைகள் எல்லாம் வெளிவந்திருக்கிறது. இங்கு பிரதமர் வருகிறார். பிரதமர் 2017 சிவன் சிலையை திறந்து வைத்து அவர் வாசுதேவ் நடத்துகிற அந்த நடனத்தை எல்லாம் கண்டு ரசித்து செல்கிறார். அதே மாதிரி குடியரசுத் தலைவர் வருகிறார். இப்படிப்பட்ட மிக உயர்ந்த பொறுப்பில் உள்ளவர்கள் எல்லாம் இந்த இங்க ஒரு ஆதரவாக இருப்பதை போன்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. இவர்கள் மட்டுமல்லாமல் பிற மாநில முதலமைச்சர்கள், குறிப்பாக பாஜகவை சேர்ந்த மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் பங்கு பெறுகிறார்கள். உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதிகள் வருகிறார்கள். அதே போல உயர் பொறுப்பில் இருக்கிற IAS அதிகாரிகள் போன்றவரெல்லாம் வருகிறார்கள். இவர்களெல்லாம் வந்து போகிற காரணத்தினால் அங்கு அதிகாரிகள், மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அங்கு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ள முடியாமல் தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். ஒரு அறிவிக்கப்படாத சட்டமாக இதையெல்லாம் அமல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த மையத்தில் ஏராளமானவர்கள் தங்கியிருக்கிறார்கள். 704 விருந்தினர்கள் தங்கியிருப்பதாகவும் 912 பேர் விடுதியில் தங்கியிருப்பதாகவும் 217 பேர் பிரம்மச்சாரிகளாக அங்கே தங்கியிருப்பதாகவும் 891 பேர் ஊதியம் பெறக்கூடியவர்களாகவும் 1475 தொழிலாளர்கள் அங்கு பணிபுரிவதாகவும் காவல்துறை நீதிமன்றத்தில் கொடுத்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. இவ்வளவு பேருக்கு என்ன வேலை என்னன்னு தெரியல. இதுல வெளிநாட்டில் உள்ளவர்கள்லாம் இங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. வெளிநாட்டில் உள்ளவங்க இங்க எதுக்காக தங்கியிருக்கிறாங்க, இவங்கெல்லாம் முறையாக அனுமதி பெற்று தங்கியிருக்கிறார்களா என்பதும் தெரியாது. இங்க ஏராளமான கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. கட்டுமான பணிகளும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் முறையாக அனுமதி பெற்று நடைபெறுகிறதா என்கிற கேள்வி எழுகிறது. இவைகளை தாண்டி தகன மேடை இருக்கிறது. யோகா மையத்தில் தகன மேடை இருப்பதற்கு என்ன அவசியம்? தகன மேடை சுடுகாட்டில் தான் இருக்கணும். சுடுகாட்டில் இல்லாம ஒரு யோகா மையத்தில் எப்படி தகன மேடை வைப்பதற்கு அனுமதி பெற்றார்களா, அரசு அனுமதி கொடுத்ததா என்கிற கேள்வி எல்லாம் எழுப்பப்படுகிறது. ஆக அரசு நிலம், மலைவாழ் மக்களுக்கு சொந்தமான இடம், இந்த மாதிரியான பல்வேறு இடங்கள் எல்லாம் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள். நீர்வழி பாதைகள் கூட ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருப்பதாக புகார் இருக்கிறது. உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் நீர்பிடிப்பு பகுதிகளில் அல்லது நீர்வழி பாதைகளில் ஆக்கிரமிப்பு இருந்தால் உடனடியாக அகற்ற வேண்டும் என்று மிக கடுமையாக உத்தரவுகளை பிறப்பிக்கிறது. அரசு நிலங்களை ஏழைகள் ஆக்கிரமித்திருந்தால் அல்லது வனத்துறைக்கு சொந்தமான இடங்களை ஏழைகள் ஆக்கிரமித்திருந்தால் அவர்கள் எல்லாம் உடனடியாக அப்புறப்படுத்தப்படுகிறார்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் போன்ற மாநிலங்களில் வேறு மாதிரி நடக்குது. அது வேறு. இந்த தமிழ்நாட்டிலேயே சாதாரண ஏழை எளிய மக்கள் வனத்துறைக்கு சொந்தமான இடத்துல ஆக்கிரமிப்பு செய்திருந்தால் உடனே வெளியேற்றப்படுகிறார்கள். ஆடு மாடுகளை கூட மேய்க்கக்கூடாது என்று கடுமையான நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ளப்படுகிற சூழலில் ஈசா அறக்கட்டளை மையம் எப்படி இவைகளையே இத்தனை ஆயிரம் ஏக்கர் நிலங்களை ஆக்கிரமிப்பதற்கு யார் அனுமதித்தது? ஏன் அறக்கட்டளை கண்டு ஏன் எல்லோரும் அஞ்சுகிறார்கள் என்பது தெரியவில்லை. ஆகவே இது குறித்து ஒரு பொது விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். இது எல்லாமே ஒரு மர்மமாக இருக்கிறது. அங்கு நடைபெறக்கூடிய சம்பவங்கள் அனைத்துமே மிகப்பெரிய மர்மமாக இருக்கிறது. குறிப்பாக ஏராளமான பெண் பிள்ளைகள், திருமணமாகாத பெண்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த ஆண்டு ஒரு பெண் மர்மமான முறையில் இறந்து போனார். அது என்ன ஆனது என்று இதுவரையில் தெரியவில்லை. அங்கே ஒரு பணிபுரியக்கூடிய மருத்துவர் அங்கே பாலியல் தீண்ட செயலில் ஈடுபட்டதாக வழக்கு இருக்கிறது. அவர் இப்பொழுது சுதந்திரமாக இருக்கிறார். இவையெல்லாம் எப்படி அனுமதிக்கப்படுகிறது? ஆகவே இது குறித்து ஒரு பொது விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கிற முறையில் பொது விசாரணை மேற்கொள்வது மட்டுமல்லாமல் அங்க இருக்கிற குழந்தைகள், பெண் குழந்தைகள் பெற்றோரிடத்தில் ஒப்படைப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். என்ன இதுல கொண்டாந்து ஒப்படைத்து விட்டு போன பெற்றோரெல்லாம் இன்றைக்கு மிகுந்த கவலையில் இருக்கிறார்கள்.
தங்களுடைய மகள்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும், அவர்களை பார்க்க வேண்டும் என்கிற கவலையோடு இருக்கிறார். ஆகவே பெற்றோர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், குழந்தைகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு பொது விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுத்து அங்கு நடக்கக்கூடிய தவறுகளை தடுத்து நிறுத்துவதோடு சம்பந்தப்பட்ட இந்த ஜெகத்குரு ஜக்கிதேவ் மீது உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று. ஆமா, அவர் குற்றப்பிரிவுல இருக்காரு, ஏற்கனவே ஒரு குற்றப்பிரிவுல இருக்காரு. ஆகவே அவர் மீது எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் உரிய விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்பன போன்ற இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தின் சார்பில் வருகின்ற 23ஆம் தேதி காலை 10 மணி அளவில் ஒரு பெரும் திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. தமிழகம் முழுவதிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பெண்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். சிவானந்தா காலனி காட்டேபெக் பவுர்கஸ் அருகில் இந்த போராட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தனது முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்வதோடு பெற்றோர்களும் பொதுமக்களும் பெண்களும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக, மிக முக்கியமானதாக, அடுத்த பிரச்சனை வனத்துறையை பாதுகாப்பதற்கும் வனத்துறையில் இருக்கிற வனங்கள் மற்றும் அதில் உள்ள மிருகங்கள் மற்றவைகள் வன விலங்குகள் இவர்களை பாதுகாப்பதற்கும் வேட்டை தடுப்பு காவலர்கள் என்று அரசால், தமிழ்நாடு அரசாங்கத்தால் காவலர்கள் ஏறத்தாழ தமிழ்நாட்டில் ஒரு 1000-2000 பேர் நியமிக்கப்பட்டு பணிபுரிந்து வருகிறார்கள். இவருடைய மிக முக்கியமான பணி என்பது சட்டவிரோதமான முறையில் வனப்பகுதியில் வேட்டையாடுவதை தடுத்து நிறுத்தி வன விலங்குகளை பாதுகாப்பது என்பது அவருடைய மிக முக்கியமான பணியாகும். இது தமிழ்நாடு அரசாங்கத்தின் கீழ் இந்த பணி நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த இப்படி பணிபுரியக்கூடியவர்கள் கல்வி தகுதியும் அதற்குரிய பயிற்சி திறனும் பெற்றவர்கள் தான் அந்த பணியில ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். இந்த பணியில ஈடுபட்டவங்க அத்தனை பேரும் மலைவாழ் பகுதி மக்களை சேர்ந்தவர்கள், பழங்குடி மக்கள். பழங்குடி மக்களுக்கு வேலை கிடைக்கிறது என்பது குதிரை கொம்பு. இடஒதுக்கீடு என்று ஒன்று இருந்தாலும் அது நிரப்பப்பட முடியல, தகுதியானவர்கள் தேர்வு செய்தல சிரமங்கள் இருக்கிறது. ஆக இதுல இந்த பணி கொடுக்கப்பட்டு வருகிறது. இப்பொழுது இவர்கள்லாம் அரசினுடைய நேரடி பணியாளர்களாக பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்கள் தங்களை நிரந்தரம் செய்ய வேண்டும், மேலும் இந்த எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த நிலையில் இது தனியார் இடத்தில் விடப்படுவதற்கான ஒரு முயற்சி அரசு தரப்பில் மேற்கொள்ளப்படுவதாக தெரிய வருகிறது. அவ்வாறு அரசு தரப்பில் அப்படி ஒரு கருத்து இருக்குமையானால் அதை கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். என்னங்க விரிவாக்கம்? விமான நிலையங்கள், திருச்சி விமான நிலையம் கடந்த ஜனவரியில் தான் பிரதமர் 1112 கோடி ரூபாய் செலவு செய்து அந்த விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டது. அதிக விமானங்கள் வந்து செல்வதற்கும் பொதுமக்களுக்கு பெரிய அளவுக்கு பயன்படுவதற்குமான முறையில் கடந்த ஜனவரி மாதம்தான் அது திறந்து வைக்கப்பட்டது. இப்ப அதெல்லாம் தனியார்கிட்ட விடுவதற்குள்ள வேலையை ஒன்றிய அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. திருச்சி, அதே மாதிரி கோவை, மதுரை, சென்னை போன்ற இடங்கள்லாம். ஏற்கனவே கேரளத்தில் இருக்கிற திருவனந்தபுரம் விமான நிலையம் அதானியிடம் கொடுக்கப்பட்டு விட்டது. கேரள அரசாங்கம் அதானிகிட்ட கொடுக்காதீங்க, நாங்களே பொறுப்பேற்று அதை நாங்கள் செயல்படுத்துகிறோம், எங்களிடத்துல விமான நிலையத்தில் ஒப்படைங்கள் என்று கேரள அரசு கேட்டது.
அரசாங்கத்திடம் கொடுக்க முடியாதுன்னு தனியார் இடத்துல ஒன்றிய அரசாங்கம் கொடுத்துருச்சு. அதானி வாங்கிய பிறகு ஒரு விமானிக்குரிய கட்டணத்துல ஒரு சிறு பகுதி, ஒரு குறைந்த பகுதியை ஒன்றிய அரசாங்கத்திற்கு கொடுத்துட்டு அதே நேரத்தில் விமானிகள்கிட்ட பல மடங்கு அதிகமாக வசூல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதே மாதிரிதான் இப்ப மற்ற விமான நிலையம், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல மற்ற மாநிலங்களில் இருக்கிற விமான நிலையங்களையும், ஏன்னா இப்போ ஒன்றிய அரசாங்கம் பொதுத்துறையின் மீது அதுக்கு நம்பிக்கை கிடையாது. பொதுத்துறைகளை பூரா படிப்படியாக தனியார் துறை இடத்துல விற்பனை செய்து கொண்டு இருக்கிறது, அடிமாட்டு விலைக்கு விற்பனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். பாதுகாப்பு துறைக்கு தேவையான தளவாடங்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களை கூட தனியார் இடத்துல கொடுக்கக்கூடிய மிக அபாயகரமான மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அதே போல ரயில்வே உள்ளிட்ட பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஏற்கனவே ஏர் இந்தியா விமானம் தனியார்ட்ட கொடுத்துட்டாங்க, வித்துட்டாங்க. இப்ப விமான நிலையங்களுக்கு எடுக்கப்படுகிற நிலம், நீங்க கேட்குறீங்க இந்த நிலத்தை எடுக்கிறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்குது, விவசாயிகள் இருக்கிறாங்க, போலீஸை கொண்டு குமிச்சிருக்காங்கிறங்க. விவசாயிகளிடமிருந்து மிக குறைந்த விலையில் கைப்பற்றப்பட்ட நிலங்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள். அதே மாதிரி இந்த விமான நிலையம் அமைப்பதற்கு மக்களுடைய வரிப்பணத்தில் இருந்துதான் பல ஆயிரம் கோடி ஒவ்வொரு விமான நிலையத்திற்கும் செலவு செய்து விமான நிலையங்கள் அமைக்கப்படுகிறது. விவசாயிகளுடைய நிலம் குறைந்த விலைக்கு பறிக்கப்படுகிறது. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் ஒவ்வொரு விமானத்திற்கும் செலவு செய்யப்படுகிறது. எல்லாம் செய்து முடித்த பிறகு தனியார் இடத்துல விடப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான மிக மோசமான நிலையை ஒன்றிய அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது. இத்தகைய சூழலில் விமான நிலையங்கள் விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. விவசாயிகளை பாதிக்காத வகையில் நடவடிக்கைகள் அமைய வேண்டும். இருபத்தி 23 அதுதான் போராட்டம். வருகிற 23 நீங்க கோயம்புத்தூர்ல பல்லாயிரக்கணக்கான மக்கள், பெண்கள், குறிப்பாக பெண்கள் மட்டும் பங்கேற்கிற போராட்டம். தமிழ்நாடு அரசாங்கம் வலியுறுத்தி ஈசா அறக்கட்டளையின் மீது நடவடிக்கை எடு அப்படிங்கிற போராட்டம் 23 அதை முடிச்சிருங்க. ஈசா மையத்துல செய்யறத நியாயம்னு சொல்றீங்க, வேற என்னன்னு சொல்றீங்க? இந்த பெண்களுக்கு எதிராக இல்ல, பெண்களுக்கு எதிராக நாங்க பண்ணல, ஈசா மையத்துக்கு எதிராக தான் ஆர்ப்பாட்டம். ஈசா மையம் கேளுங்க, ஜக்கி வாசுதேவ் கால் கட்ட விரல எங்க வைக்கிறாருன்னு நக்கீர படம் போட்டு, அட்டை படம் போட்டு வந்துருது. தீட்சிதை வழங்குறாரு. எங்க தீட்சிதை வழங்குறாரு? எங்க சார் தீட்சிதை வழங்குறாரு? எந்த இடத்துல? நெத்தியிலையா, இல்ல கையிலையா, இல்ல காலிலையா? பெண் மருமூறுக்குள்ள கட்டவர்கள் வச்சு அதான் இது வழங்குறதா, தீட்சை வழங்குறதா? அதை நீங்க அனுமதிக்க சொல்றீங்களா? அதான் நடவடிக்கை எடுக்க சொல்லிதான் சார் இப்போ 23 ஆர்ப்பாட்டம். இதை நியாயப்படுத்தாதீங்க. இல்ல நீங்க கேட்கறது என்னன்னா, 18 வயது ஆண் பெண் அனைவருக்கும் சுயமாக முடிவெடுப்பதற்கு சகல உரிமைகளும் உண்டு.
அதான் வாக்களிக்கிற உரிமை கொடுத்தாச்சு. வாக்களிக்கிற உரிமையும் வந்து 21-18 ஆக்குனாங்க. இந்த 18 வயதுல அவன் சுயமாக முடிவெடுக்க முடியும் என்கிற காரணத்தினால்தான் 21 வயது வாக்களிக்கிற உரிமை என்பதை 18 குறைக்கப்பட்டது. அப்போ 18 வயது வந்து ஆண் பெண் அத்தனை பேரும் சுயமாக எந்த முடிவையும் எடுக்கலாம். அது மாதிரி 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்ணை யாரை வேணாலும் திருமணம் செய்து கொள்ளலாம். ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்ளலாம், திருமணமே செய்து கொள்ளாமல் இருக்கலாம், அது வேற. ஆனா ஈசா மையத்தில் நடக்கிறது அங்க யோகா கற்றுக் கொடுப்பது என்கிற பெயரால தான் பெண்கள் அழைக்கப்படுகிறார்கள். அங்க யோகா கற்றுக் கொடுப்பதுங்கிற பெயரால அழைச்சி எங்கேயா மொட்டை அடிக்கிறாங்க. அவர் பொண்ணுக்கு ஏன் மொட்டை அடிக்கல? அவர் மகளுக்கு திருமணம் செஞ்சுக்கலாம். ஊராவட்டு பிள்ளைங்களுக்கு பூரா திருமணம் நடக்காது, அவங்க பூரா மொட்டை அடிக்கப்படுவாங்க. மொட்டை அடிக்கப்பட்டு அவங்க யோகா கற்றுக்கிற பிறகு அநீதி பூரா நடக்கும். அதை அனுமதிக்க சொல்றீங்களா? அதை நியாயப்படுத்துறீங்களா? அது நியாயம் அல்ல. அதன் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி தான் குறிப்பா தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் 23ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பெண்கள் வருகிறார்கள். உங்களை போன்ற நல்லெண்ணம் உடையவர்களுடைய நல்ல ஆதரவு தேவை. எங்க சூலூரா இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், எந்த மாவட்டமா இருக்கட்டும், விவசாயம் பாதுகாக்கப்பட வேண்டும். விவசாய விளைநிலங்களை தொழிலுக்கு என்றோ அல்லது வேறு பல காரியங்களுக்கு என்றோ கைப்பற்றுவது தவிர்க்கப்பட வேண்டும். விவசாயம் அழிஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையே இல்லை. நம்ம நாடு விவசாயம் சார்ந்த நாடு. நாட்டில் வாழுகிற மக்களில் பெரும்பகுதி மக்கள் விவசாயத்தை சார்ந்துதான் இருக்கிறார்கள். ஒன்று நிலம் வச்சிருக்கிறாங்க அல்லது நிலத்துல பாடுபடக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஆகவே விவசாய தொழிலுக்கு விவசாய நிலங்களை அழிப்பது, நிறைய இடங்கள்ல வீடு கட்டுறது, கட்டடம் கட்டுறது, சாலை போடுவது, பல காரியங்கள் நடக்குது. வளர்ச்சி கண்டிப்பாக தேவை. விவசாயம் பாதிக்காத வகையில் தான் வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும். சூலூர் மட்டுமல்ல சார், சூலூர் மட்டுமல்ல, நல்லா சொல்றா, சூலூர் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் விவசாய விளைநிலங்களை பாதிக்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொண்டால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அது கடுமையாக எதிர்க்கும், கடுமையாக போராடும். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் போராடும். கண்டிக்கு கண்டிக்கு திமுக கண்டிச்சா என்ன? திமுகவுக்கு தெரியுமா தெரியாதா என்கிற கேள்வி நல்ல கேள்வி. கேட்க வேண்டிய இடம் வேறு. இல்ல கூட்டணி வேறங்க. இந்த கேள்விய இங்க இருக்கிற திமுக மாவட்ட செயலாளர்கிட்ட கேளுங்க, எம்பிட்ட கேளுங்க, முடிஞ்சா முதலமைச்சர்கிட்ட கேளுங்க. இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். அந்த ஈசா மையத்தில் நடைபெற சம்பவத்தை கண்டிக்கின்றோம். அரசு உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டாம். அந்த ஜக்கி வாசுதேவை கைது செய்ய வேண்டாம், விசாரணைக்கு உட்படுத்த வேண்டாம். உயர்நீதிமன்ற நீதிபதியை கொண்டு அவருடைய தலைமையில அங்கு என்ன நடைபெறுகிறது என்பதை ஒரு முழு விசாரணைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பது இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தினுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கிறது.
அவரை காப்பாத்துறது ஒன்றிய அரசாங்கம். அவருக்கு ஏதோ ஒரு பட்டம்லாம் கொடுத்துருக்குறாங்களே, என்ன பட்டம்? தேசிய விருது ஒன்று கொடுத்துருக்காங்க, பத்மபூஷன் விருது கொடுத்துருக்குறாங்க. பிரதமர் வர்றாரு, ஜனாதிபதி வர்றாரு. பிரதமரும் ஜனாதிபதி எல்லாம் அதுக்கெல்லாம் வரலாமா? ஒரு யோகா மையத்தை வந்து தொடங்கி வைக்கிறதுக்கு அங்கே ஒரு மகா சிவராத்திரியில் ஒரு நடனம் ஆடுறாரு. அந்த நடனத்தை பார்க்கறதுக்கு அங்கேருந்து டெல்லியிலேருந்து விமானத்தில் புறப்பட்டு பிரதமருக்கு இருக்குள்ள வேலையை பூரா மணிப்பூர் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு 2 வருஷமா. அதை பார்க்கறது அவருக்கு நேரம் இல்லை. இங்கே வர்றாரு, கோயம்புத்தூருக்கு ஈஷா மையத்துக்கு வர்றாரு, குடியரசுத் தலைவர் வர்றாங்க. யார் ஆதரவு இருக்கான்னு இதுலேருந்து தெரிந்து கொள்ளலாம். ஈசா நிறுவனத்துக்கு எங்களுக்கும் பகை கிடையாது. ஈசா நிறுவனத்துக்கு எங்களுக்கும் பகை கிடையாது. ஈசா நிறுவனத்தில் நடைபெறக்கூடிய சம்பவங்கள் இருக்குல்ல, நிகழ்வுகள் இருக்குல்ல, அதுதான் குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதுதான் பிரச்சனை. ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பல போராட்டங்களை கோயம்புத்தூர்ல நடத்தி இருக்குது. உங்களுக்கு வேணா அது தெரியாம இருக்கலாம். இங்கேயே தொடர்ந்து பல போராட்டங்களை பல கட்டங்களை தொடர்ந்து நடத்திட்டு இருக்குது. அது மேலும் தீவிரப்படுத்தக்கூடிய வகையில் தான் 23ஆம் தேதி போராட்டம் நடைபெறுகிறது.